Hi, welcome you to Learn English. Have to, has to, then should. எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Have to, has to, should இதோட மீனிங் கண்டிப்பாக, கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். இந்த கண்டிப்புடைய அந்த கட்டாயத்தினுடைய அளவு தான் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி has to சிங்குலருக்கு மட்டும் வரும், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் மட்டும் வரும். have to ப்ளூரல் பன்மைக்கு வரும். he, she, it, அதுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட், இது எல்லாத்துக்குமே ஹேஸ் டு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், தே, வி, இது எல்லாத்துக்குமே ஹாவ் டு. ஐ அப்படிங்கிறது எக்ஸம்ஷன், சிங்குலராக இருந்தாலும் ஹாவ் டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். ஐ ஹாவ் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட், நான் கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். ஐ ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட், நான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும், கட்டாயமாக சாப்பிட வேண்டும். இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? இதில் ஸ்ட்ரிக்ட்னஸ் லெவல், ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பாக கட்டாயமாக நீ செஞ்சாகணும், உடனே செஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்கு ஹாவ் டு தான் யூஸ் பண்ணணும். மஸ்ட் டூ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாவ் டு, மஸ்ட் டூ. ஹாவ் டு அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸில் குறைஞ்சி இருக்கிறது ஷுட். ஐ ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட், நான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். இது குட் டு டூ, இதில் ரொம்ப கட்டாயம் இல்லை. இன்னும் எக்ஸ்ப்ளனேட்டிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹாவ் டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ரூல்ஸுக்கு கண்டிப்பாக ஹாவ் டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லா அண்டு சிச்சுவேஷன் பேஸ்டு. இப்போ உடனே ஒரு விஷயத்தை செய்யணும், அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷுட் எங்கே யூஸ் பண்ணணும்? அட்வைஸ், ரெக்கமெண்டேஷன், இது செஞ்சால் நல்லாயிருக்கும், இது பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணலாம். உனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு வீக்காக இருக்க, நீ ஆரோக்கியமான உணவை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். பொதுவாக ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஐ ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது தான். ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடலை அப்படின்னா உடம்பு ரொம்ப மோசமாயிரும், அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப ஒஸ்டாயிரும். அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் டு. பொதுவாக சொல்கிறப்ப ஐ ஷுட் ஈட். ட்ரைவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும். யூ ஹாவ் டு வியர் எ சீட் பெல்ட். இது லா. யூ ஷுட் வியர் எ சீட் பெல்ட். சீட் பெல்ட் போட்டால் நல்லது. இது அட்வைஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன். ஷுட் அப்படிங்கிறதுல கம்பல்சன் குறைவு. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எ லெசன் பிளான் டு டீச். லெசன் பிளான் கண்டிப்பாக நீ ரெடி பண்ணணும். இது சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் அடுத்து நம்ம கிளாஸுக்கு போக போகிறோம். நீ லெசன் பிளான் கண்டிப்பாக ரெடி பண்ணால் தான் கிளாஸ் எடுக்க முடியும். அட்வைஸாக சொல்கிறப்ப யூ ஷுட் ப்ரிப்பேர் எ லெசன் பிளான் டு டீச். லெசன் பிளான் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நவ் ஃபில் த பிளாங்க்ஸ். இங்கே நான் கொடுத்துருக்கேன், தமிழ் மீனிங்கும் கொடுத்துருக்கேன். பொறுமையாக வாட்ச் பாருங்கள். எந்த பிளாங்க்குக்கு ஹாவ் டு வரும் இல்லை ஹேஸ் டு வரும், எந்த பிளாங்க்குக்கு ஷுட் வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லா, சட்டம், அதனால் கண்டிப்பாக பண்ண வேண்டும், ஹாவ் டு. அடுத்து அட்வைஸ், புவர் பீப்புளை பார்க்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அட்வைஸ். ஸோ ஷுட். நவ் ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். ஹாவ் டு வருமா, ஹேஸ் டு வருமா, இல்லை ஷுட் வருமா? ஃபர்ஸ்ட் ஒன் சஜஷன். நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கிராண்ட் பேரண்ட்ஸை அடிக்கடி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது சிச்சுவேஷன், கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு கொடுக்கணும். ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். எது சிச்சுவேஷன், எது லா, எது சஜஷன், அட்வைஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பில்லு கட்டலைன்னா எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஹேஸ் டு. ஏன் இந்த இடத்துல ஹேஸ் வந்திருக்கு? ஹீ வந்திருக்கிறதுனால ஹேஸ் வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ரெஸ்பெக்ட். பொதுவாக மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ். அதே மாதிரி சிச்சுவேஷன், உடம்பு சரியில்லாமல் இருக்குது, கண்டிப்பாக மெடிசன் எடுத்துக்கணும். ஸோ ஐ ஹாவ் டு டேக் மெடிசன் 3 times a day. இரண்டாவது சென்டென்ஸ் சஜஷன், போதுமான அளவு நீங்கள் தூங்கணும், யூ ஷுட். ஃபைனலாக 2 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க.
சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க கண்டிப்பாக ரீச் பண்ணணும் ஏர்போர்ட்டை. ஸோ தே ஹாவ் டு ரீச் த ஏர்போர்ட் பிஃபோர் 8 AM. நெக்ஸ்ட் ஒன் ரெக்கமெண்டேஷன். வி ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் எவ்ரிடே. நாம் தினமும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். ஸோ ரெக்கமெண்டேஷன், அட்வைஸ் பொதுவாக சொல்கிறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணணும். அதுவும் கட்டாயம்தான், பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸோட லெவல் கம்மி. அதே மாதிரி ஹாவ் டு கம்பல்சன், கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படிங்கிற கம்பல்சன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.